إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم ذلك الكتاب لا ريب فيه قال رسول الله صلى الله عليه وسلم بلغ عني ولو آية ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து இந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம்முடைய தூதர் நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சீலான சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தபீன்கள் தபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நம் அத்துணை மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக இதுபோன்ற ஜும்மாவினுடைய உரைகளாக இருக்கட்டும், ஏனைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவுகளாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தும் முஃமினுடைய வாழ்க்கையில் பயனளிக்கும் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஃபதக்கீர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஅல் முஃமினீன். நபியை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், நீங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆகையால் இங்கே பேசப்படக்கூடிய இந்த செய்திகளை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்திகளாக இருக்கலாம். இருந்தாலும் நம்முடைய வாழ்வை ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஆழமாக அதை கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினை பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அருள்வாளிப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அந்த ரப்புல் ஆலமீனை பற்றியான அறிமுகத்தை செய்தியை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரவர்கள் மொழி பேசக்கூடிய அந்த மக்களிலிருந்தே தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்து அந்த தூதர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வேதங்களையும் கொடுத்து அந்த வேதத்தை மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்ற அந்த பணியினை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படி வந்த அந்த தூதர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஅஜிஸா என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் யாருக்குமே தராத ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஜின்களை தன் கட்டுக்கோப்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போல ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொழுநோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய அந்த அற்புதம், இன்னும் சில இப்படி நபிமார்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஅஜிஸா என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த முஅஜிஸாவை பெற்றவர்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர், நம்முடைய தூதரும் விதிவிலக்கல்ல, அவர்களும் அற்புதங்களை பெற்றிருந்தார்கள். அப்படி அவர்கள் பெற்றிருந்த அற்புதங்களிலேயே மிக
உன்னதமான உயிரோட்டமான ஒரு உளப்பூர்வமான ஒரு அற்புதம் எதுவென்று சொன்னால் அல் குர்ஆன். குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஅஜிஸாவாக அற்புதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு, குர்ஆனை 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றுக்கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையை பற்றி அவருடைய மரணத்திற்கு பின்னால அவங்களுடைய துணைவியார் நம்முடைய அன்னையர் ஆயிஷாமா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, கான ஹுலுகு குர்ஆனன். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கை குர்ஆனா இருந்துச்சு. 23 ஆண்டு கால வாழ்வை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடித்து விட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை நம்முடைய கரங்களிலே வைத்திருக்கின்றோம். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் போன்களிலே ஆப்பை நம்ம டவுன்லோடு செய்து அதை படித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது? குர்ஆனை பற்றியான முழு அறிவு, குர்ஆனை பற்றியான முழு தெளிவு நம்மிடத்தில் உண்டா? இந்த குர்ஆனை நாம் எப்படி பார்க்கின்றோம்? குர்ஆனை பற்றியான நம்முடைய பார்வை என்ன? ஒரு புத்தகமாக அல்லது அல்லாஹ்வினுடைய வேதம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படியாக நாம் கடந்து விடுகின்றோம். குர்ஆனை பற்றியான நம்மில் பெரும்பான்மையான மக்களுடைய பார்வை அதுதான். ஒரு சிலர்கள் விதிவிலக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெரும்பான்மையான நபர்களுடைய பார்வை என்பது சாதாரண புத்தகமாக அல்லது அல்லாஹ்வினுடைய வேதமாக ஒரு நூலாக நாம் கடந்து விடுகின்றோம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இன்னஹு கலாமுல்லாஹ், நிச்சயமாக இந்த குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இறைவனுடைய வார்த்தை. இந்த குர்ஆனை பற்றியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த வார்த்தையில் இந்த குர்ஆன்ல நிறைய சிராவித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம், குர்ஆனுடைய தன்மைகள் என்ன, குர்ஆனுடைய சிஃபத் என்ன, குர்ஆனை பற்றியான நிறைய செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன்ல சொல்லி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 23 ஆண்டு காலம் கிடைத்த இந்த குர்ஆனை, இந்த வஹி செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால், அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம் நிலை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறான், தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீ. இது அல்லாஹ்வினுடைய வேதம், இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது ரப்புல் ஆலமீனுடைய வேதம், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது இறைவன் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட வேதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வருவதற்கு முன்பாக இருந்த தரஜா வேறு. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த குர்ஆனை பூமிக்கு கொண்டு வந்த பின்னால் அவங்களுடைய தரஜா வேறு. அப்போ இந்த குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா, இது என்னுடைய வேதம், இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்று குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல ஒரு வரலாற்று செய்தியை நாம் நினைவு கூர்ந்தால் நன்றாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா, எல்லாருக்கும் நீங்க பகிரங்கப்படுத்துங்க, நீங்க தூதர் என்பதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லோரையும் அழைத்து மலை குன்றின் மீது நின்று சொல்றாங்க, நான் இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர். அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும், நம்ம சாட்டா சொல்லுவோம். உடனே அபூ லஹப், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, அல்லாஹ்வினுடைய தூதரை சபிச்சு வார்த்தை விடுகின்றார், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று. இந்த வாசகம், இந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய தூதரை சபிச்சு சொன்ன இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்து திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறார். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூ லஹப் நாசமாகட்டும், அவனுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கி
கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் அபூலகப் மரணம் அடைகின்றார். அது வரைக்கும் ஒரு குஃப்ரியத்தான, ஒரு ஷிருக்கான, ஒரு குறைசியராக தான் வாழ்ந்து அந்த அடிப்படையிலேயே மரணம் அடைந்திருக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை அபூலகப் இஸ்லாத்தை ஏற்ற மாதிரியான ஒரு தோரணையோ அல்லது பொய்யாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி இருந்தாலோ இந்த குர்ஆனுடைய வசனம் உண்மை இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த குர்ஆன் உண்மையான வேதம், அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய தூதரை சபித்த விஷயத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை கண்டித்து இறக்குகிறான். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். கியாமத் நாள் வரும் வரைக்கும் ஓதக்கூடிய மக்கள் அனைவரும் படிக்கக்கூடிய வாசகம் இந்த குர்ஆன். அபூலகப் நாசமடைந்த நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தான் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய வேதம், இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்பதை உளப்பூர்வமாக நாம் நம்பக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் இவையெல்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றும் ஒரு வசனத்துல இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்றான், தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம். இந்த குர்ஆன் ஞானம் நிறைந்த வேதத்தினுடைய வசனங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். வலக்கத் ஜிஅனாஹும் பிகிதாபின் ஃபஸ்ஸல்னாஹு அலா இல்மின் ஹுதா வ ரஹ்மத்தல் லிகௌமி யுமினூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா, நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை அருளி இருக்கிறோம். இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? பூரண ஞானத்தை கொண்டே இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தவன், ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைத்தவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்கள், கடல்வாழ் உயிரினங்கள், மலைகள், மலைவாழ் உயிரினங்கள், காடுகள், காடுவாழ் உயிரினங்கள், இப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் ஞானமிக்கவன். அந்த ஞானமிக்கவன் சொல்லி காட்டுகிறான், ஞானம் நிறைந்த வேதத்தினுடைய வசனங்கள் கட்டுக்கதைகளோ பொய்யான விஷயங்களோ அல்லது இன்ன பிற வாழ்க்கை வரலாறோ கிடையாது. அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், ஞானம் நிறைந்த வேதத்தினுடைய வசனங்கள். இந்த வசனங்கள் முஃமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? அருளாகவும் நேர் வழியாகவும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை படிக்கக்கூடிய முஃமின்கள், இந்த குர்ஆனுடைய அடிப்படை இருக்கக்கூடிய முஃமின்களுக்கு இந்த குர்ஆன் அருளாக இருக்கிறது, நேர் வழியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இந்த நேர் வழி இருக்கு பாத்தீங்களா? இறைவனுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த, அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனை ஓதக்கூடிய அந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு ஒரு விதமான ஒரு பொடுபோக்கு ஏற்படும், ஒரு விதமான சோம்பல் ஏற்படும், ஒரு விதமான அசட்டை ஏற்படும். ஏன் என்று சொன்னால், சைத்தான் இப்லீஸ் குர்ஆன் ஓதுவதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆனை ஒருவர் சரியாக முறையாக பொருள் உணர்ந்து படித்தார் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் அவர் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார், நபியே நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள். குர்ஆனை ஓதுவதற்கு முன்பாக விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்க பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். இப்லீஸ் விடமாட்டான். நேரு வழி செல்லக்கூடிய மக்களை தடுக்கக்கூடிய ஒரு விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் சபதமிட்டவன். குர்ஆனை ஒருவர் சரியாக முறையாக படித்தார் என்று சொன்னால் அவர் நேர் வழி பெற்று விடுவார், அல்லாஹ் நாடினால். நிறைய வரலாற்று செய்திகள் உண்டு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிச்சயமாக இந்த குர்ஆனை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டு நாம எளிதாக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஈஸியானது இந்த குர்ஆன், லேசானது. நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டு நாம லேசாக்கி வச்சிருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான் ஒரு கேள்வி, எனவே இதிலிருந்து படிப்புணர்வு, நல்லுணர்வு பெறுவர் உண்டா? இந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நல்லுணர்வு பெறக்கூடிய மக்கள் உண்டா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இந்த குர்ஆன் கஷ்டமில்லை அன்பார்ந்தவர்களே, ஆனால் நம்மில் பலர் இந்த குர்ஆனை ஓதுவதிலிருந்து இஷ்டமில்லாத மக்களாக இருக்கிறோம். இந்த குர்ஆன் பாரம் கிடையாது, ஆனால் நாம் இந்த குர்ஆனை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லேசானது இந்த குர்ஆன், எளிமையானது. இந்த குர்ஆனை நல்ல நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டு நம்ம லேசாக்கி வச்சிருக்கிறோம்.
நல்லுணர்வு பெறக்கூடிய மக்கள் உண்டா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் என்னை பரிசோதனை செய்து கொள்கின்றேன், நீங்க உங்களை செஞ்சுக்கிறீங்க. கடைசியாக இந்த திருமறை குர்ஆனை என்றைக்கு நான் எடுத்து ஓதினேன்? என்ன நான் கேள்வி கேட்டுக்கிறேன், நீங்க உங்களை கேட்டுக்கிறீங்க. சுய பரிசோதனை என்பது வாழ்க்கை தேவை என்பார்ந்தவர்களே. கடைசியாக இந்த திருமறை குர்ஆனை என்றைக்கு நான் எடுத்து ஓதினேன்? என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் இறுதியாக இந்த குர்ஆனை என்றைக்கு எடுத்து ஓதினார்கள்? குர்ஆனுடைய வசனங்களை பொருள் உணர்ந்து கடைசியாக எப்பொழுது படித்தோம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை பற்றி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சிராயித்து சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அழைத்து சொல்றான், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு நல்லுபதேசம் வந்திருக்கிறது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து சொல்றான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உங்களுடைய இறைவன் புறத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்லுபதேசம் வந்திருக்கிறது. நல்லுபதேசம். இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், முஃமின்களாக, முஸ்லிம்களாக இருப்பார்கள். இந்த குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றா, இந்த குர்ஆன் முஃமின்களுக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறா, வா ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். இந்த குர்ஆன் முஃமின்களுக்கு, யார் இறை நம்பிக்கையாளராக இருக்கிறாங்களோ அந்த முஃமின்களுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளுக்கு, நோய்களுக்கு ஒரு மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்பு அப்படிதான் உள்ள ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். ஈமான் ஏறி இறங்கி கொண்டுதான் இருக்கும். கல்புல வசுவாசை, தவறான சிந்தனைகளை உண்டு பண்ணக்கூடியவன் இப்லீஸ். இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தானிய அந்த பண்புகள், அந்த இப்லீஸ் நம்முடைய உள்ளங்களிலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்தத்தான் செய்வான். மார்க்கம் தெளிவா சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். அப்படி ஊசலாட்டங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களிலே குர்ஆனை எடுத்து படியுங்கள், ஓதுங்கள். அல்லாஹ் சொல்றார், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஒரு மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வா ஹுதவ் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். முஃமின்களுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு, அந்த கசடுகளுக்கு நிவாரணியாகவும் அருளாகவும் நேரு வழியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளோ அருமையாக சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பார்வை என்ன? இந்த குர்ஆனை பற்றியான என்னுடைய பார்வை என்ன? எப்படி இந்த குர்ஆனை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன்? மாற்று மதத்தவர்கள், இஸ்லாம் அல்லாத மக்கள் இந்த குர்ஆனை பற்றியான அவருடைய பார்வை என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால, அல்லாஹ்வினுடைய கருணையினால சில நேரங்களில் அந்த தாவா ஸ்டால்கள் அமைத்து மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய அந்த பணிகள் அவ்வப்போது ஈடுபடுவது உண்டு. பெருமைக்காக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு பகிரப்படுகிறது. அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு சில இஸ்லாம் அல்லாத அந்த மாற்று மதத்த நண்பர்கள் குர்ஆனை பற்றியான சில விஷயங்கள் அவங்க சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல நான் பகிர விரும்புகிறேன். அதில் 3 விஷயத்தை இந்த இடத்துல நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஒருவர் குர்ஆனை பற்றி சொன்னார். குர்ஆனை வாங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது எங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுது பாயிண்டார். சுப்ஹானல்லாஹ். மாற்று மதத்தவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, குர்ஆனை படிக்கும் பொழுது எங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுது பாய். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் குர்ஆனை பற்றி மன நிம்மதி, ஷிஃபா, அருள், நேர்வழி, குர்ஆனை பற்றி நிறைய வாசகங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்மிடத்தில் மன நிம்மதி இருக்கிறதா? இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை அன்பார்ந்தவர்களே. நிறைய கணவன் மனைவிக்குள்ளாக அந்நியுன்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிறைய குடும்பங்களில் பிரச்சனை போய்கொண்டு இருக்கிறது. இது மாதிரியான நேரங்களில் குர்ஆனை எடுத்து ஓதி வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன நிம்மதியான ஒரு சூழலை கொடுப்பான். மாற்று மதத்தவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள், குர்ஆனை படிக்கும் பொழுது எங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுது. நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கின்றோமா? இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது, குர்ஆனை ஓதும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது மன நிம்மதியான ஒரு சூழலை என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவித்தது உண்டா? இது ஒன்று. இரண்டாவது, ஒரு நபர் சொன்னாங்க,
இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது எங்களுக்கு இறைவன் மேல பயபக்தியும் மரியாதையும் கூடுகிறது. ஏற்கனவே மரியாதை இருக்கு, ஏற்கனவே பயபக்தி இருக்கு. நாங்க ஒரு கோணத்துல இறைவன் என்ற ஒரு விடயத்தை நினைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் இறைவன் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த இறைவன் மீது மரியாதையும் பயபக்தியும் கூடுகிறது என்று இன்னொரு நபர் சொன்னாங்க. மூணாவது நபர் சொன்னாங்க, இது இறைவனுடைய வார்த்தை என்பதை உளப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த குர்ஆன்ல இருக்கு. குர்ஆனை படிக்கும் பொழுது பொய் கிடையாது, கட்டுக்கதைகள் கிடையாது. நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இது முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும் போல, அவங்களுடைய கரத்தினால் எழுதப்பட்ட புத்தகம் போல என்று நினைத்து கொண்டிருந்தோம் இவ்வளவு நாளா. ஆனால் இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது இது இறைவனுடைய வார்த்தை என்பதை நாங்கள் உண்மையாக ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழல் இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது எங்களுக்கு ஏற்படுகிறது. மாற்று மதத்தில் சொன்ன வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நிறைய மக்கள் இந்த குர்ஆனை படித்து இஸ்லாத்திற்கு வந்த வரலாறு நிறைய உண்டு. டாக்டர் கேரி மில்லர் என்று சொல்லப்படக்கூடிய கனடா நாட்டை சார்ந்த அந்த கிறிஸ்தவ பாதிரியாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஒரு கிறிஸ்தவத்தை அந்த நாட்டிலே போதனை செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவர்களுக்குள்ளாக ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவத்தை பற்றி போதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. அதற்கு முன்பாக அவங்க இடத்துல கிறிஸ்தவத்தை பற்றி போதிப்பதற்கு முன்பாக குர்ஆனை வாங்கி படித்து அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய தப்புகளை அவங்க இடத்துல சொல்லி நம்ம பிரச்சாரம் செய்வோம் என்ற சிந்தனை அடிப்படையில் குர்ஆனை வாங்கி படிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவர்கள் படிக்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள். அதில் 1-2 நாம் தெரிந்து கொள்வோம். ஈசா என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய இயேசு, அந்த ஈசா என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயர் திருமறை குர்ஆன்ல அதிகமான இடங்கள், 25க்கும் மேற்பட்ட இடங்கள். ஆனால் யாருடைய வரலாறு இந்த புத்தகம் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் திருமறை குர்ஆன்ல 5 இடங்கள்ல தான். ஆச்சரியமடைகிறார் பார்த்த உடனே. சூரா மரியம் என்ற ஒரு பெயரிலே அவர்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த கடவுளின் பெயரிலே ஒரு அத்தியாயம். இதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார். இப்படி நிறைய விஷயங்கள், பெருவெடிப்பு கொள்கை என்ற ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார். ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது என்ற விஷயத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார். இவை எல்லாவற்றையும் பார்த்து இது இறைவனுடைய வார்த்தை என்று இந்த இஸ்லாத்தை ஏற்றார் என்ற வரலாற்று நிகழ்வை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ குர்ஆன் நேர்வழி பிரகாரம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வேதம். ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரையே அல்லாஹ்வினுடைய அருளால், அல்லாஹ்வின் நாட்டத்தினால இந்த குர்ஆன் நேரு வழியில் இஸ்லாத்தின் பிரகாரம் நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த நபரை மாற்றி அல்லாஹ்வுடைய பேரருளால் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக மாற்றி விட்டது இந்த குர்ஆன். கண்ணியமிக்கவர்களே, இந்த குர்ஆனோடு எம்முடைய தொடர்பு என்ன? ஒரு மாதம் புனிதமிக்க மாதமாக, அந்த மாதத்திலே நீங்க நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் தேர்ந்தெடுத்தான்? எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது. முஹர்ரம்ல ஆரம்பிச்சு துல்ஹஜ் வரைக்கும் எத்தனையோ மாதங்கள் இடையில இருக்குது. ஏன் புனிதமிக்க மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4 மாதங்கள், அந்த 4 மாதங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் நோன்பு வைக்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை? ரமலான் நெருங்கி விட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில மாதங்களில் அல்லாஹ்வுடைய கிருபையினால நெருங்கி விட்டது. இன்ஷா அல்லாஹ் தயாராக வேண்டும் அந்த ரமலானுடைய மாதத்திற்கு. சஹாபா பெருமக்கள் எல்லாம் ரமலானுடைய அந்த சில ரிவாயத்தில் வருகிறது 6 மாதங்களுக்கு முன்பாக, 4 மாதங்களுக்கு முன்பாக ரஜபிலே அவர்கள் தயாராகி கொள்வார்கள் என்ற நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது. நாம் இன்ஷா அல்லாஹ் தயாராகி கொள்வோம். எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது. அத்துணை மாதங்களில் விட்டுவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் ரமலான் என்ற மாதத்தில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், ஒரு மாதம் முழுக்க நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான்? ஒரே ஒரு காரணம், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சு. குர்ஆன் இறங்கிய காரணத்தினால அல்லாஹு அக்பர், அந்த மாதமே புனிதமிக்க மாதமாக மாறிவிட்டது. சையதுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமாருடைய தலைவர், சையதுல் அன்பியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கண்ணியத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் பல விஷயங்களின் மூலமாக பெற்று இருந்தாலும்
மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த குர்ஆன் அவர்களுக்கு வேதமாக அருளப்பட்ட காரணம். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள், இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி கொண்டே போவான். ஒருவர் இந்த குர்ஆனை ஓதினார் என்று சொன்னால் அவருடைய கண்ணியம் உயர்ந்து கொண்டே போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் வயதிலே பெரியவர்களாக இருப்போம், வியாபாரத்திலே முந்தியவர்களாக இருப்போம், செல்வத்திலே பெருந்தகைகளாக இருப்போம். இப்படி இருக்கக்கூடிய நாம் பின்னால் நின்று தொழுகுவோம். நமக்கு முன்னால் நின்று தொலை வைக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாரு? சின்ன பையனா இருப்பாரு. 10 வயசுக்குள்ள இருக்கும், 15 வயசுக்குள்ள இருக்கும், மீச கூட முளைச்சிருக்கிறாது. அப்படி சிறியவராக இருக்கக்கூடிய நபர் நமக்கு தொலை வைப்பார். நாம் பின்னால் நின்று தொழுகுவோம். காரணம், குர்ஆனுடைய வசனங்கள் அவர் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார், அதனால் உயர்ந்து நிற்கிறார், இமாமாக நிற்கிறார். நமக்கு இமாமாக நின்று தொலை வைக்கிறார், நம்ம பின்னால் நின்று நம்ம தொழுகிறோம். இப்போ குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனோடு யார் தொடர்பு வைக்கின்றார்களோ, குர்ஆனை யார் படிக்கின்றார்களோ, குர்ஆனோடு யார் பின்னி பிணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்வு நிச்சயமாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி கொண்டே போவான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு களஞ்சியம் வைத்திருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மியூசியம், இது போன்ற இந்த கலை களஞ்சியம், பிரித்தானியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டினுடைய கலை களஞ்சியத்தில் நிறைய நூல்களை பற்றியான செய்திகள் அந்த நூலுக்கு கீழே அப்படியே அச்சிடப்பட்டிருக்கும். ஒரு நூலை வச்சிருப்பாங்க, ஒரு புத்தகத்தை வச்சிருப்பாங்க. அந்த புத்தகத்துக்கு கீழாக அந்த புத்தகத்தை பற்றியான செய்திகள் இடம்பெற்றிருக்கும். அப்படி குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த பிரித்தானியா நாட்டினுடைய அந்த கலை களஞ்சியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த குர்ஆனுக்கு கீழாக அந்த குர்ஆனை பற்றி 2 செய்திகள் இடம்பெற்றிருந்தன. அதில் ஒன்று என்ன, உலகத்தில் அதிகமான மக்களால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு நூலாக இந்த குர்ஆன் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், பெரிய சான்று. அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு பெரிய சான்று. ஏன்னா ஒரு புத்தகம் இருக்கு வைங்களேன், இந்த புத்தகத்தை உலக முழுக்க படிப்பார் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த குர்ஆனை அந்த பிரித்தானியா நாடு ஒரு கிறிஸ்தவ நாடு, இந்த கிறிஸ்தவ நாடு குர்ஆனை பற்றி அழகான செய்திகளை போட்டிருக்கிறது. உண்மையான செய்தி. உலகத்தில் அதிகமான மக்களால் வாசிக்கப்படக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக எழுதப்பட்டிருந்த வாசகம், உலகத்தில் அதிகமான மக்களால் மனனம் செய்யப்படக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் கபீரா. உலகத்தில் அதிகமான மக்கள் மனனம் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருக்கிறது. ஆம், அல்ஹம்துலில்லாஹ், உண்மையான ஒரு விஷயம். உலக நாடுகளில், பல்வேறு நாடுகள் அல்லது உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும், ஒரு சில இடங்கள் விதிவிலக்காக இருக்கலாம், அனைத்து இடங்களிலும் இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம், இது 3 சேர்ந்து ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, 30 நன்மை. ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிட போகிறது? ஒருவர் நலவை விரும்பினார் என்று சொன்னால், நன்மையினுடைய பட்டியலில் அதிகம் வேண்டும் என்று விரும்பினார் என்று சொன்னால், நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய கருணை மற்றும் அதிகமான நல்ல அமல்கள் இருந்தால் மாத்திரமே நாம் சொர்க்கத்திற்கு இன்ஷா அல்லாஹ் போக முடியும். அந்த சொர்க்கம் பெற்று தரக்கூடிய நல்ல அமலாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த அமல், அந்த ஓதுதல் மூலமாக நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வினுடைய தூர் சொல்றாங்க, எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் ஷைத்தான் விரண்டு ஓடிடுவா, இருக்க மாட்டான். நாளைக்கு மறுமை நாளிலே யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த நாளிலே குர்ஆனை இந்த உலகத்தில் யார் ஓதுனாங்களோ, ஆல இம்ரான் சூரா, அன்னிசா சூரா, இந்த 2 சூறாக்களும் அல்லாஹ்விடத்தில் போட்டி போடும். யா அல்லாஹ், உலகத்தில் என்னை இவர் ஓதி வந்தார், சிபாரிசு செய்யும்.
இப்படி பல்வேறு நன்மைகளை நலவுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வேதமாக இந்த திருமறை குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. இணை வைப்பாளர்கள் மக்கத்து குறைஷியர்கள் அவர்களை கூட இந்த குர்ஆன் சிரம்பணிய வைத்த வரலாற்று செய்திகள் உண்டு. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒட்டுமொத்த குறைஷியர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி நிற்கிறாங்க, பார்ப்பதற்காக போறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா நஜ்ம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தை ஓதுகின்றார்கள். அப்படியே குஃபார் குறைஷியர்கள் அனைவரும் மெய் மறந்து நிற்கிறாங்க. இறுதியாக இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியிலே இறைவனுக்கு நீங்கள் சிரமணிய வேண்டாமா அப்படின்ற அந்த வசனம் வந்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் சிரமணிவார்கள். ஒட்டுமொத்த குறைஷியர்களும் அங்கிருந்த அனைவரும் சிரமணிந்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. மெய் மறந்து ஓதக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. கவலைகள் எல்லாம் மறக்கடிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்தை உயர்த்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இணை வைப்பாளர்கள் இந்த குர்ஆனை பற்றி பேசிய வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன பேசினார்கள்? அல்லாஹ்வினுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், தூதரே இந்த இணை வைப்பாளர்கள் இந்த குறைஷியர்கள் இந்த குர்ஆனை பற்றி என்ன பேசினா தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய 41 அத்தியாயத்தில் 26 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அந்த மக்கள் சொன்னார்கள், குர்ஆன் ஓதக்கூடிய சபையை நீங்க கடந்தீங்கன்னு சொன்னா காதுல வாங்காதீங்க, குர்ஆனை காதை மூடிக்கிட்டு போங்க. இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல கூச்சலிடுங்கள். ஏன் சொன்னாங்க? என்ன காரணம்? குர்ஆனை அவர்கள் செவியேற்றால் அவர்கள் அறியாமலேயே மெய் மறந்து நின்று சுஜூதில் விழுந்துருவாங்க. அப்படியே கேட்டு கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் நாடுனா இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்திலே அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை காதிலே வாங்காதீர்கள், கூச்சலிடுங்கள் என்ற செய்தியை சொன்னார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைப்போம், குர்ஆனை அதிகமாக ஓதி வருவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ற நிலையை மாற்ற வேண்டும். குர்ஆனுக்கென்று நேரங்களை ஒதுக்கணும். இன்றைக்கு யோசித்து பாருங்க, எல்லாரும் பரிசோதனை செய்வோம். அவங்களே நான் என்ன செஞ்சுக்கிறேன், நீங்க உங்கள செஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கு டிவி இல்லாத தொலைக்காட்சி இல்லாத வீடுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருகிவிட்டது. ஒரு சில நபர்கள் விதிவிலக்கு, அல்ஹம்துலில்லாஹ். சீரியலுக்கு என்று நேரங்களை ஒதுக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்து பெண்கள் உண்டு, அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர்த்து. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது போன்ற குழுமங்களுக்கு நேரங்களை ஒதுக்கக்கூடிய நபர்கள் நம்மில் உண்டு. ஆனால் குர்ஆனுக்கு மாத்திரம் ஏன் நேரம் ஒதுக்கி ஓதுவதற்கு நமக்கு ஏன் தயக்கம்? தினந்தோறும் ஓதக்கூடிய மக்கள் உண்டு, அல்ஹம்துலில்லாஹ். ஓதாத மக்கள் அவர்களாகவே ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். நான் என்னை கேள்வி எழுப்பிக் கொள்கின்றேன், நீங்கள் உங்களை எழுப்பிக் கொள்ளுங்கள். குர்ஆனை இறுதியாக என்னைக்கு எடுத்து ஓதுனேன்? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் நேரத்தை ஒதுக்க எனக்கு நேரம் இருக்கிறது. தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பக்கூடிய அந்த விஷயங்களை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம் எனக்கு ஏன் நேரம் இல்லை? நிறைய பேர் சொல்வது உண்டு, டைமே கிடைக்கலங்க, குர்ஆன் ஓதுவதற்கு நேரமே கிடைக்கல. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கவலையோடு பகிர்கிற இந்த விஷயத்தை நம்மில் பெரும்பான்மையான மக்கள் குர்ஆன் ஓத தெரியாத நபர்கள் நம்மில் உண்டு. குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள், தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியாத நபர்கள் நம்மில் உண்டு. ஆக அன்புமிக்க சகோதரர்களே, குர்ஆன் ஓத தெரியாத நபர்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஓத தெரிந்தவர்கள் தஜ்வீதோடு ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல குர்ஆனை அதிகம் தினந்தோறும் ஓதக்கூடிய ஒரு வளமையை, ஒரு வழக்கத்தை, என்ன வேலை இருந்தாலும் எந்த வெளியூர் சென்றாலும் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு வளமையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை பேசக்கூடிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து என ஜும்மாவின் முதல் உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் முஹம்மதின் வாலிஹி வா ஸஹாபி அஜ்மைன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்தில் ஒரு சில செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். வ இதா சமிஉ மா உன்ஸில இல ரசூல்
இல ரசூலி தரா அயுனஹும் தஃபீலு மினத் தம்இ. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இந்த தூதரின் மீது இறக்கி அருளப்பட்ட இந்த குர்ஆனுடைய இந்த வசனங்களை அந்த இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய செவியிலே கேட்ட பொழுது அவங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழலை தூதரை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? நம்மளை பார்த்து சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை தங்களுடைய காதில் வாங்கினாங்கன்னு வைங்களேன், அவங்கள அறியாமலே கண்களில் கண்ணீர் வந்துடும். இந்த கண்ணீர் வந்து விட்ட பின்னால் அந்த மக்கள் சொல்லுவாங்க, ரப்பனா, இந்த மக்கள் சொல்லுவாங்க, யக்கூலூன ரப்பனா ஆமன்னா ஃபகுதுபுனா மகஷாஹிதீன். இந்த மக்கள் சொல்லுவாங்க, எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்வாயாக என்று அந்த மக்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைப்போம், குர்ஆனை ஓதி வருவோம். குர்ஆனோடு நாம் தொடர்பு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் நாம் நேரு வழியிலே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை விட்டு யார் தூரமாகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய கடமைகள் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து அப்படியே தூரமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதனை நசீபாக்கி தருவானாக. அதே போல முன் அமர்வில் சொன்னதை போல ரமலானுடைய மாதம் நெருங்கிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு நாம் அனைவரும் இப்பொழுதே தயாராகிக் கொள்வோம். நம்முடைய வியாபாரத்தினுடைய சூழலை பார்த்து கொள்வோம். நம்முடைய உடல் ரீதியான விஷயங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மாதம் முழுக்க நோன்பு இருப்பது என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அதற்குண்டான தாக்கத்தை அல்லாஹ் தருவான். அதற்கு நாம் இப்பொழுதே தயாராகிக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியத்தை நசீபாக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து, எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் அமல் செய்வதற்கு பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்வோம். வாஹிர் தவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.